தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னா போர் அப்படிங்கிறது லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் தான் ரொம்ப சிவியரா போயிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்குது நேற்று சாயங்காலத்திலேருந்து இப்போ காலையில வரையும் நடந்திருக்கக்கூடிய தகவலை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பேச்சுவார்த்தைன்னு ஒன்று போச்சு, ஈரான் போர் நிறுத்தம் பண்ணியிருந்தாங்களே அது எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டால், நேற்று நைட்டு அதாவது வியாழக்கிழமை நைட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இஸ்லாமாபாத், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இஸ்லாமாபாத்தில் நேரடியாக ஈரானை சேர்ந்தவங்களும் அந்த பக்கம் அமெரிக்காவை சேர்ந்தவங்களும் போய் பேச்சுவார்த்தைக்கு போயிருக்காங்க. இதை பொறுத்தளவுக்கு இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக சீக்கிரமாக முடியும் அப்படிங்கிறது உடனே நடக்காது, எப்படியும் 2 வாரத்தையும் தாண்டுன்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க கருத்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஈரான் சொன்ன 10 ப்ரொபோசலையுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா அமெரிக்கா மறுத்துட்டாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்கா நாங்கள் சொல்ற 15 ப்ரொபோசலுக்கு தான் ஈரான் ஒத்துக்கணும், அதுக்கு ஒத்துக்கிட்டா மட்டும் தான் சமாதானம், எங்கள்கிட்ட பாகிஸ்தான் லெபனானை பற்றி பேசவே இல்லை அப்படின்ட்டாங்க. ஆனால் பாகிஸ்தான் போய் ஐநால கூட முறையிட்டு இருக்காங்க, நாங்கள் பேசணும், அமெரிக்கா சரின்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் இஸ்ரேல் சரின்னு சொன்னாங்க, இப்போ பார்த்தா அவங்க மறுக்கிறாங்க, போர் நிறுத்தங்கிறது லெபனான் ஈரான் 2லேருந்து தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானும் போய் முறையிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா ஈரானுமே சொல்றாங்க, பாகிஸ்தான் எங்களை ஏமாத்தல, பாகிஸ்தான் ஏமாத்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது தெல்ல தெளிவா நாங்கள் இந்த பக்கம் அனௌன்ஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்கோம், போரை நிறுத்தியிருக்கோங்கும் போது கண்டிப்பா அவங்க ஏமாத்தலைங்கிறத இப்போ பாகிஸ்தான் ஏமாத்தலைன்னு ஈரான் ஒத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பொதுவாகவே தெரியும் இந்த இஸ்ரேலோ அமெரிக்காவோ மாற்றி மாற்றி பேசுவாங்கன்ட்டு. அதனால இந்த விஷயத்துல பாகிஸ்தான் மேல பெருசா சந்தேகம் யாருக்கும் இல்லை. அதே சமயத்துல பாகிஸ்தானுக்கு இது ஒரு எப்படின்னா பம்பர் ஆப்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பேச்சுவார்த்தையை மட்டும் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டாங்க அப்படின்னா பாகிஸ்தான் மேல ஒரு பெரிய ஒரு மரியாதை வந்துடும். ஏற்கனவே பாகிஸ்தான் விஷயத்துல பார்க்கும்போது தீவிரவாத குரூப்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அங்க பொருளாதார பிரச்சனை இருக்கு, அங்க இருக்கக்கூடிய தலைவர்களே ஜெயில இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய உள்நாட்டு பிரச்சனைகளால பேர் அடிபட்டு இருந்தாலும் இந்த போர் நிறுத்தம் மட்டும் பண்ணிட்டா பாகிஸ்தானுக்கு என்ன ஆயிரும், பெரிய மதிப்பு வந்துடும். அதனாலதான் பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 நாள் லாக்டவுன் விட்டுருக்காங்க. லாக்டவுன் அப்படிங்கிறது கொரோனா காலத்துல நடக்கும் சரி, ஆனா நாடு ஃபுல்லா பாகிஸ்தானுடைய நாடே முழுவதும் எந்த ஒரு தனி ஒரு இடத்தையும் இல்லாம முழு நாட்டையுமே லாக்டவுன் விட்டு 2 நாள் இந்த பேச்சுவார்த்தையில ஈடுபடுறாங்க. இப்ப அந்த பேச்சுவார்த்தையுடைய அப்டேட் அடுத்தடுத்து வரும், நம்ம தெரிவிக்கலாம். ஆனா உடனே எல்லாம் பாத்தீங்கன்னா ஒத்துக்கவும் மாட்டாங்க, உடனே எல்லாம் போற ஆரம்பிக்கவும் மாட்டாங்க. எதா இருந்தாலும் அடுத்தடுத்த கட்ட பேச்சு போகும்போது தான் ஒரு தீர்வுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் லெபனான் தான். லெபனான் மேல நேற்று கடுமையான தாக்குதலை இஸ்ரேல் செஞ்சிருக்காங்க. அதுவும் எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 50-60 கிராமங்களை இப்போது காலி பண்ண சொல்லிட்டாங்க. கிராமங்கள்னா அங்கேயுமே எப்படியுமே ஒரு 1000கணக்கான மக்கள் இருப்பாங்க. 500லேருந்து 1000 மக்களை ஒவ்வொரு இடத்துல இருந்து காலி பண்ண சொன்னா என்ன ஆகுறது, அவங்களுடைய நாட்டுடைய பெரும் பகுதியே காலி ஆகுது. அதுல வேற பார்த்தீங்கன்னா பெய்ரூட் பகுதியும் என்ன பண்ணியிருக்காங்க, காலி பண்ண சொல்லியிருக்காங்க. இதுல மார்க் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா ஏரியாவும் பார்த்தீங்கன்னா லெபனான்ல இருந்து காலி பண்ணியிருக்க சொல்லக்கூடிய ஏரியாவா இருக்கு. அதை பார்த்துட்டு இன்னைக்கு ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க, கொந்தளிச்சிருக்காங்க. நாங்கள் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது லெபனானுக்கும் சேர்த்தி தான் எடுத்தோம், நீங்கள் எப்படி லெபனானை தாக்கலான்னு கேட்டிருக்காங்க. இது போர் நிறுத்த மீறல் தானே, இஸ்ரேல் அநியாயம் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இஸ்ரேலும் காதில் போட்டுக்கிற மாதிரி தெரியல. இன்னும் அமெரிக்காவுடைய ஜேடி வேன்ஸ் கூட என்ன சொல்லிட்டாரு, எங்களுக்கு ரொம்ப என்ன பண்ணாதீங்க, பேர்டன் கொடுக்காதீங்க, ரொம்ப சிரமத்தை கொடுக்காதீங்க, நாங்கள் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் தான் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கோம், இப்போ எதுக்கு நீங்கள் லெபனானை கொண்டு உள்ள விடுறீங்கன்னு சொல்லிட்டு இப்போ பேசிட்டு இருக்காரு. அவங்க எல்லாத்துக்கும் சம்மதம் தெரிவிச்சு தான் நிறுத்தினாங்க. ஆனா பார்த்தா இப்ப அதெல்லாம் கொடுக்காதீங்க, அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சுமையா இருக்கு, அதுக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு வேற சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இல்லாம லெபனானை இப்ப அடிக்கிறாங்க பாருங்க, நேத்துல இருந்து 100 தாக்குதலுக்கு மேல செஞ்சிருக்காங்க லெபனான் மேல. அந்த தாக்குதலுக்கு ஆபரேஷனல் எக்ஸ்டர்னல் டார்க்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா அந்த இருட்டுல இருந்து வெளியே வராங்களாமா. இஸ்ரேலுக்கு இருட்டு லெபனானாமா, அந்த இருட்டுல இருந்து வெளியே வர்றது இந்த ஆபரேஷனுடைய பேருன்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாம அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, ஈரானுடைய எந்த ரெசிஸ்டன்ஸ், அதாவது ப்ராக்சிஸ்லாம் இருக்காங்களே அவங்களோடு ஈரான் தொடர்பு வச்சக்கூடாது, அவங்களுக்கு ஈரான் காசு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால பார்க்கும்போது நாங்கள் அப்படி சொல்லிட்டு இருக்கோம், நீங்கள் எப்படி லெபனானோட தொடர்பு வச்சுப்பீங்க, லெபனானோட தொடர்பு வச்சிருக்கிறனால தான், அதாவது ஹிஸ்புல்லாவோட தொடர்பு வச்சிருக்கிறனால தான் அங்கே போகிற நிறுத்த சொல்கிறீங்க, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லும் போது இந்த பேச்சுவார்த்தையில் மட்டும் எப்படி சம்மந்தம் இருக்கலாங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, அமெரிக்கா கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஆனால் ஈரான் தெளிவாக பேச்சுவார்த்தைக்கு போகிறக்கு முன்னாடியே என்ன சொன்னாங்கன்னா, எங்களை மட்டும் கிடையாது லெபனானையும் நிறுத்தணும், எங்களை மட்டும் கிடையாது எங்களுடைய எல்லா ப்ராக்சிஸையும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, இனிமேல் அடிக்கிறது மரண தண்டனை கொடுக்கறதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த போர் நிறுத்தினாங்க. இந்த 2 கோரிக்கையுமே இப்ப என்ன பண்ணியிருக்காங்க, அமெரிக்கா மறுத்திருக்காங்க. இதுல இந்த நெத்தனியாக வேற நாம என்ன பண்ணியிருக்கோம், அச்சீவ் பண்ணியிருக்கோம் நிறையா. அதே சமயத்துல இன்னும் நம்ம லெபனான்ல நிறைய அச்சீவ் பண்ண வேண்டியது இருக்கு, அதை அச்சீவ் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஓய்வோம், அதுவரையும் நம்ம ஓய மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய கோவமே என்னன்னா, லெபனானுடைய கவர்மெண்ட் கடைசியா என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா,
சவுத் லெபனான் பகுதியில் வந்து எந்த ஆயுதங்களும் இல்லை, எல்லா ஆயுதங்களையும் நாங்கள் அழிச்சிட்டோம், அங்கே இருக்கக்கூடிய போராளிகளுடைய குரூப்ஸ் அவங்களுடைய ஆயுதங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டுருச்சு, அதனால உங்களுக்கு பயமே தேவையில்லை, உங்களுடைய இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாக இருக்காதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து வாக்கு கொடுத்துருந்தாங்க, ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் தான் என்னாச்சுன்னா இஸ்ரேல் சரி ஆயுதங்களே இல்லை, அங்கே குரூப்ஸே இல்லை, இனி நம்மளை அடிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணாங்களாமா, இஸ்ரேல் வந்து லெபனானில் தாக்குதல் செய்கிறதெல்லாம் குறைச்சி கொஞ்சம் என்ன பண்ணியிருந்தாங்க, வெளியேறியிருந்தாங்களாமா. இப்போ வந்து பார்த்தா லெபனான்ல இருந்து மட்டுமே இதுவரையும் இந்த போர் ஆரம்பிச்சு ஒரு 10-15 நாள் என்ன பண்ணாங்க, லெபனான் வந்து தாக்குனாங்க. இஸ்புல்லா வந்து லெபனான் நம்ம சொல்லக்கூடாது, அது ஒரு கவர்மெண்ட், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கும் இந்த இஸ்ரேலுடைய போருக்கும் சம்மந்தம் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய ஒரு குரூப் இஸ்புல்லா தான் வந்து அடிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த நாட்களில் மட்டுமே 3000 தாக்குதல்களையும் நடத்தியிருக்காங்க. அது இல்லாமல் பல மெர்குவாக்களை அழிச்சிருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் நிறைய சிப்பாய்களையும் என்ன பண்ணியிருக்காங்க, ரத்வான் படை களமிறங்கி நேரடியாக துப்பாக்கி சூட்டில் வந்து இஸ்ரேலுடைய ராணுவத்தை வந்து அழிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு எப்படி இது சாத்தியமாகும்? அப்ப லெபனானுடைய கவர்மெண்ட்டுடைய அலட்சியம் தான். அவங்க எங்கள்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா அங்க வந்து ஆயுதமும் இல்லை குரூப்ஸும் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அதை கேட்டுதானே நாங்கள் 2 மாசமா வந்து என்ன பண்ணியிருந்தோம், லெபனானை விட்டு கொஞ்சம் பின்னோக்கி வந்திருந்தோம். ஆனா இப்ப 3000 தாக்குதலை வந்து லெபனான் பண்ணியிருக்காங்க, அங்க இருக்கக்கூடிய போராளி குழு பண்ணியிருக்காங்கன்னா லெபனானுடைய கவர்மெண்ட் எங்கள்கிட்ட போய் சொல்லிட்டாங்க. அதனால இந்த தடவை நாங்கள் லெபனான் மொத்தமாவே என்ன பண்றோம், அந்த பெய்ரூட் பகுதி முதல் கொண்டு பல பகுதிகளை நாங்கள் காலி பண்ணி பஃபர் ஜோன் அமைக்க போறோம், இனி லெபனானுடைய கவர்மெண்ட்டுடைய பேச்சு நாங்கள் கேட்க மாட்டோம்னு சொல்லிட்டு இப்போது இஸ்ரேல் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே இன்னைக்கு ஒரு வீடியோ வேற என்ன பண்ணியிருக்காங்க, லெபனானுடைய ஹிஸ்புல்லா வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய இமேஜஸ் பாருங்க, உங்களுக்கே தெரியும். அதாவது அந்த தாக்கப்பட்ட அவ்வளோ கடுமையாக இருக்கக்கூடிய ஏரியா இருக்கு பாருங்க, அதனுடைய பங்கர்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க ஆயுதங்களை வந்து அடுக்கி வீடியோ வெளியிட்டிருக்காங்க. இதெல்லாம் எதுவுமே சாதாரண ஆயுதம் கிடையாது, பெரிய பெரிய அழிவை ஏற்படுத்தக்கூடிய, இஸ்ரேல்கிட்டயே இருக்கும் பாருங்க ஒரு பில்டிங்கவே அழிக்கக்கூடிய ஆயுதங்கள். இது பொதுவாக யார்கிட்ட இருந்திருக்குன்னா இதுவரை ஈரான்கிட்ட மட்டும்தான் இருந்திருக்கு. ஈரான் அதுக்கப்புறம் வந்து ஹவுதிஸ்ட இருந்திருக்கு. இவங்க 2 பேர்த்தை தவிர இந்த மாதிரியான வீடியோவை இதுவரையும் வந்து பார்த்தா காசால இருக்கக்கூடிய போராளி குழுவோ இல்லை வந்து பார்த்தா லெபனான்ல இருக்கக்கூடிய போராளி குழுவோ ஈராக்கோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க விட்டதே கிடையாது. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன குரூப்ஸ், இவங்களுக்குள்ள சின்ன சின்ன ஆயுதங்கள் தான் கொடுப்பாங்க. ஆனா இந்த தடவை என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரான் பயன்படுத்துற மாதிரியான ஆயுதம் வந்திருக்கு. இப்ப இந்த இடத்துல என்ன சந்தேகம் இருக்குன்னா, இஸ்ரேலுக்கு எப்படி இதை தயாரிச்சிருக்க முடியும், இதை தயாரிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, நம்ம வந்து மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னா ஈரான் இருந்து இவங்களுக்கு வந்திருக்கு. அப்ப இந்த நேரத்துல கூட ஈரான் இருந்து இவங்களுக்கு ஆயுதம் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு சேஃப் இல்லையேன்னு சொல்லிட்டு கண்டிப்பா எப்படி இருந்தாலும் நம்ம இதை அழிச்சுதான் ஆகணும். முக்கியமா வந்து நயீம் காசிம் அவர்கள் நஸ்ருல்லாக்கு அப்புறம் அந்த போஸ்டிங்ல அவர் தான் இருந்திருக்காரு, அவரை வேற கொலை பண்றதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க. கடைசி நேரத்துல தான் என்ன இருக்கு, தப்பிச்சிருக்காருன்னு தான் நம்ம சொல்லணும். அந்த இடத்துல மீட்டிங் நடக்குதுன்னு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கரெக்டா இவங்களால வந்து கண்டுபிடிக்க முடியல உளவு தகவலை வச்சு. இப்ப நயீம் காசிம் அவர்களை தாக்குறதுக்காகத்தான் வந்து இஸ்ரேல் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதோட அந்த ஆயுத வீடியோ பார்த்ததுக்கு பிறகு இன்னும் இவங்களிடத்துல இந்த மாதிரி ஆயுதங்கள் கூட இருக்குது அப்படின்னா வீடியோ விட முடியுது, லெபனானுடைய பங்கர்ல இருக்குது அப்படின்னா கண்டிப்பா அவங்க வலிமையா தான் இருக்காங்கன்னு சொல்லி இஸ்ரேலே அறிவிச்சிருக்காங்க. இஸ்ரேலுடைய மக்கள் இப்ப பயந்துக்கிறாங்க. ஏன்னா லெபனான்ல என்ன தாக்குதல் செஞ்சாலும் அங்க தாக்குறதெல்லாம் பொதுமக்களை. ஆனா திருப்பி வந்து பாத்தீங்கன்னா இவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய வீடியோலாம் பார்க்கும்போது இவங்க எவ்வளவு வலிமையா இருக்காங்கன்னு தெரியுது. அந்த குண்டுகளெல்லாம் ஏவுனா நம்மனால இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வடக்கு இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய மக்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு பீதியில மூழ்கி இருக்காங்க. பலரும் வந்து பாத்தீங்கன்னா வடக்கு இஸ்ரேலை விட்டு இப்ப நம்ம முழுசா காலி பண்றதா நல்லது, கொஞ்ச நாளா லெபனான்ல இருந்து தாக்குதல் வராம இருந்துச்சு, இப்ப தாக்குதல் வர ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, காலி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் ஈரான் போர் நின்னுனால இனிமேல் டெல் அவிவ் சென்ட்ரல் இஸ்ரேல தான் யாரும் அடிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை நோக்கி இப்ப பயணப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. லெபனான் மக்களும் காலி பண்ணி போய்கொண்டே தான் இருக்காங்க. அதே மாதிரி இஸ்ரேலுடைய மக்களும் என்ன பண்றாங்க, காலி பண்ணி கொண்டுதான் இருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் இஸ்ரேல் வந்து லெபனானுடைய பொதுமக்களை தான் வந்து நேற்று மட்டுமே 250 பேர்த்த அழிச்சிருந்தாங்க. பொதுமக்களை அழிக்கிறனால எந்த இலக்குகளுமே அடைய முடியாது. பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்குது, ரொம்ப ஒரு சின்ன தொகை தான், அதில் ஜாயின் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.